ஹே ஹால் இந்த பையன் இருக்கான்ல, இவன் என்னுடைய காலேஜ் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு லவா லட்டு, முறுக்கு, அப்புறம் பிரெட் அல்வான்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தான். அப்புறம் வந்துட்டு ரொம்ப நல்ல பையன். எனக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஏதாவது ஒன்று கேட்கணும் அப்படின்னாலும் இவனுக்கு ஃபோன் பண்ணால் உடனே எடுக்கிற ஒரு பர்சன் இவன். அப்புறம் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். ஏன்னா வந்துட்டு தனியாக வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு பிரியாணி பண்ணி போடுறது, அப்புறம் தனியாக ஒரு கீ ரைஸ்னு ஒரு ஷோ ஒன்று வச்சுருந்தான். கொஞ்ச நேரம் தான் பேசணும். அப்புறம் எனக்கும் டைம் ஆகிடுச்சு ரிசப்ஷனுக்கு, அவனுக்கும் டைம் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் ரிசப்ஷனுக்கு வந்துட்டேன். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய பெரிய அண்ணியோடைய தம்பிக்கு தான் வந்துட்டு ரிசப்ஷனுக்கு போயிருந்தோம். அங்கே தான் என்னுடைய ஃபேமிலி ஆஃப் தி ஃபேமிலி வந்துட்டு மீட் பண்ணேன் ரொம்ப நாள் கழிச்சு. அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக போச்சு. இவங்க தான் என்னோடய பெரிய அண்ணி, அது எங்களுடைய அண்ணா. இவங்க கல்யாணத்துக்கு கூட இவங்க இவ்வளோ மேக்கப் பண்ணல ஆக்சுவலாக. அது இவங்க தம்பி கல்யாணத்தில் வந்துட்டு நிறைவேற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். ரொம்ப அழகாக இருந்தாங்க. அப்புறம் இந்த ஃபுட்டுலாம் ரிசப்ஷன் ஃபுட்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே நெக்ஸ்ட்டு சேலடு, ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.